தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். கர்த்தர் அவர்களோட கூட இருந்து கிரியைகளை நடப்பித்தார். அவர் தான் சொன்னாரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்த நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொன்னவரு சொல்லிட்டு போயிரல. அவர் பரலோகத்துக்கு போன பிறகும் சீசர்களோட கூட இருந்து கிரியை செய்தாராம். என்ன கிரியை? இதே மார்க்கு சுவிசேஷத்துல 17, 18, 19 வாசி பாருங்க. கூட இருந்து என்ன செஞ்சாராம்? அவர்கள் பிசாசுகளை துரத்தினார்கள், நவமான பாஷைகளை பேசினார்கள், சர்ப்பங்களை எடுத்தார்கள், வியாதியை சொசமாக்கினார்கள், தேள்களை மிதித்தார்கள். பிசாசுகளை துரத்தவும், நவமான பாஷைகளை பேசவும், சர்ப்பங்களை எடுக்கவும், வியாதியை சொசமாக்கவும், தேள்களை மிதிக்கவும் அதிகாரத்தை கொடுத்து அவர்கள் மூலம் பலமான கிரிகளை ஆண்டவர் செய்தார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரின் பிள்ளைகளே, உங்களை இந்த வருஷத்துல வல்லமையாய் பயன்படுத்த போகிறார். அவர் உங்களுக்கு கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் உங்களை வல்லமையா பயன்படுத்துகிறார். நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகத்தை கொண்டு, வரங்களை கொண்டு இந்த வருஷத்துல உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்க. இதுவரையிலும் நீங்கள் அறியாதிருக்கலாம், இந்த நாள் முதற்கொண்டு உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பலமான கிரியைகளை செய்ய போகிறார். உங்கள் வார்த்தைக்கு வல்லமை உண்டாயிருக்கும், உங்கள் ஜெபத்துக்கு வல்லமை உண்டாயிருக்கும், உங்க விசுவாசத்துக்கு வல்லமை உண்டாயிருக்கும். நீங்கள் புறப்பட்டு போகும் பொழுது சாத்தான கூட்டம் நடுங்கும். நீங்க தேள்களை மிதிப்பீங்க, சர்ப்பங்களை எடுப்பீங்க, பிசாசுகளை துரத்துவீங்க, பில்லி சுனை கட்டுகள் தானா முறிந்து போகும். ஏனென்றால் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வல்லமையான ஆவி, நமது ஆண்டவர் இயேசு அனுப்பின ஆவி, அவர் நமக்குள்ளே இருக்கிறார். இந்த வருஷத்துல உங்களை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். தேவ பிள்ளைகளே, அவர் நமக்குள்ளே இருக்கிறார். பாவத்தை ஜெயிக்க, சோதனைகளை ஜெயிக்க, அவருக்கு ஊழியம் செய்ய. அப்படி புறப்பட்டு போங்க, அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.